ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாபிடாஸ். இப்போ நம்மளோட சேனலில் வந்து என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பர்பிள் மொசைக்கி பேர் வந்து ஒரு 4 ஃபீமேலும் 3 மேலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெபல் பெட்ஸ் பிரதர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக சேஃபாக வந்து பேக் பண்ணியிருக்காரு. ஒரு பேக்குக்கு 2 பேக்கிங் போட்டு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபிஷ்ஷஸ் எதுவுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் டேமேஜோ இல்லை எதுவும் ப்ராப்ளமும் ஆகலை, நல்லபடியாக இருக்குது. ஸோ பேக்கிங்குமே வந்து நல்ல ஏர் அடித்து நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நல்லபடியாக சேஃபாக நம்மக்கிட்டேயும் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லபடியாக ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பேக்கிங்கோட சைடு எட்ஜில் வந்து 2 எட்ஜிலையுமே வந்து லப்பர் பேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசனுக்காக வந்து அந்த லப்பர் மேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் இருங்க, இப்போ பேக்கிங் பிரிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த டபுள் சீட்டு போட்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எட்ஜில் வந்து 2 சைடு லப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. அது என்ன ரீசனுக்காக போட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் அது வந்து போய் அதில் மாட்டி இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து அன்பேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபிஷ் எல்லாமே நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்மளோட சேனலை வந்து நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நம்மளுக்கு மேலும் மேலும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம அன்பேக் பண்ண ஃபிஷ்ஷஸை வந்து டேங்க்கில் போட்டாச்சு. ஸோ டேங்க் போட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதோட அன்பேக்கிங் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டப்பு செட்டப்பும் அந்த மொசைக்கி பர்பிள் பேருக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வாட்டர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் அது கண்டிஷன் வாட்ரு. கல் வந்து நம்ம கலர்கள் வந்து வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மொசைக்கி பேர்ஸை வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து இப்போது விட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபிஷ்ஷஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. நல்ல குவாலிட்டி ஃபிஷ்ஷஸ். அதில் ஒரு ஃபீமேல் வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. மேபி அதை கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிஷன் பண்ண வாட்ரு. இது வந்து அந்த நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சு நம்ம அந்த பாதாம் இலை போட்டு அது எல்லாமே அந்த கலரேஷன் தான் வந்து அந்த மாதிரி தண்ணி இருக்க கண்டிஷன் அப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம கழுவி வச்ச கல் எல்லாத்தையுமே வந்து நம்ம டப்பு செட்டப்பில் வந்து போட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு கல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாச்சு. ஸோ போதும், அநேகமாக இவ்வளோ ஸ்டோன்ஸ் வந்து போதும், இதுக்கு மேலே போட வேணாம். ஸோ மிச்சம் இருக்க கல்லை வந்து நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும்போது எடுத்த வீடியோஸு. இதோட மேல் கலரேஷன் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து ஃபீமேலோட வீடியோவும் வரும். ஸோ ஃபீமேலோட கலரேஷனும் பாருங்கள். ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கலர் குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இதே கலரேஷன் வந்து ஃபிஷ் வந்து வந்துடும். ஸோ மிச்சம் இருக்க கல்லை வந்து நம்ம இது பண்ணிடலாம். சரி, ஓகே, 1 by 1 இப்போ வந்து ஃபிஷ் எடுத்து நம்ம செட்டப் பண்ண இதில் வந்து நம்ம விட்டுறலாம். ஓகே, எல்லா ஃபிஷ்ஷுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, குட் ஃபிஷ்ஷஸ். 1 by 1 எல்லாத்தையுமே இப்போ டப்பு செட்டப்பில் வந்து நம்ம விட்டுட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சேனல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனல் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஸ் ஆலப்பறைகள்ண்டு. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து ஃபண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அந்த சேனலில் கண்டினியூவாக அப்லோட் பண்ணுவோம். செக் பண்ணுங்கள். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம அந்த ஃபாக்ஸ் டெயில் வேறு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ ஃபாக்ஸ் டெயிலும் நம்ம வந்து அந்த டப்பு செட்டப்பில் வந்து ஃபாக்ஸ் டெயிலும் போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு ஐடியாவில் இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபாக்ஸ் டெயிலும் போட்டாச்சு. ஸோ ஃபாக்ஸ் டெயில் போட்டு டப்பு செட்டப் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ரீட் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்சிங் வீடியோலேருந்து டப்பு செட்டப் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபிஷ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா வரும். ஸோ அந்த ஃபீமேல் ஒன்று வந்து குட்டி போகிற நிலமையில இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபீமேலை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்தாச்சு. ஓகே, இது சப்போஸ் இது வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.